வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் சங்குப்புட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எனக்கு செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 சங்குப்பூ கிடச்சிது. அது இல்லாமல் நான் ஒரு 4-5 சங்குப்பூ ஆல்ரெடி எடுத்து காய வச்சுருந்தேன். இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு செடியில். அதனால் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் நான் நிறைய பூத்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த செடி காட்டுறேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா பூத்துட்டு இருக்குது. இந்த சங்குப்பூ இப்போ சுகர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கும் போதுன்னா அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இது நான் ப்ராக்டிக்கலாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ரெகுலராக அதை எடுத்திருக்காங்க. அவங்க இல்லை, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அவங்க அண்ணா அந்த மாதிரி ஏஜ்டு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேயுமே டெய்லி இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக ரிசல்ட் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு ஆரம்பித்தேன். அதே போல் என்னென்னா, இப்போ கேன்சர் பேஷண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான கேன்சராக இருந்தாலுமே அந்த கேன்சர் செல்லெல்லாம் அதிகமாகாமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சங்குப்பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் கலர் காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன கிண்ணமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். அந்த சங்குப்பூ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்திங்க. ஸ்கின்க்கு, ஹேருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பாயில் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ போடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பூ கிடைக்கும் போதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவைன்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் காய வச்சு வாஷ் பண்ணது தான். அதனால் உங்களுக்கு தண்ணியில் போட்டது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம இதை நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். போட்டதுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூவில் இருக்கிற இது எல்லாமே இறங்கிடும். இங்கே பாருங்கள், இப்போ கலர் மாறுது. இப்போ நம்ம மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். அழகாக கலர் மாறி இருக்குங்க. இந்த ராமர் ப்ளூ சொல்லுவேன் இல்லையா, அந்த கலர் வந்திருக்கு பாருங்களேன். பூவில் சுத்தமாக அந்த சாயமே இல்லைங்க, அந்த கலரே இல்லை. எல்லாமே பூ எல்லாமே கலர் போயிட்டு ஒயிட் ஆகிடுச்சு. அந்த காம்பு க்ரீனாக இருக்குது, பூவில் இருக்க அந்த ப்ளூ எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள். இது நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா நமக்கு கலர் மாறிடும், ஒரிஜினல் கலர் வரும். நான் உங்களுக்கு காட்டுறது. இங்கே பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். கிளாஸில் எப்படி தெரியுது பாருங்கள். நமக்கு கலரே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். நான் லெமன் கொஞ்சம் விட்டுறதுனால நான் எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சங்குப்பூ மட்டும் இல்லைங்க, இலை, செடி, வேர் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் ஆகுதுங்க. நமக்கு வீட்டில் இடையில அப்படின்னா கூட ஒரு தொட்டியில் கூட இந்த வச்சு வளர்த்துக்கலாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா வளர செடி தான்.
ஸோ தரையில் தான் வைக்கணும்னு இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இதனோட விதை கிடச்சா கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு லெமன் விட்டுடலாம். ஸோ லெமன் விட்டதும் பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு. ஸோ ராமர் ப்ளூவில் இருந்து இங்க் ப்ளூ வந்துச்சு. இங்க்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளூ வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் மாறுது பாருங்கள். ராமர் ப்ளூவில் வந்து இந்த நீல கலர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். உஜாலா சொல்லுவோம்ல, முன்னாடியெல்லாம் நம்ம அது துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒயிட் ட்ரெஸ்க்கு, அந்த மாதிரி வந்துடுச்சுங்க. எனக்கு இது பார்த்ததுமே கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு, எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ கலர் ரொம்ப பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வெளியே வந்து காட்டுற வெளிச்சத்தில் இது எப்படி மாறி இருக்கு பாருங்கள். அந்த லெமனோட பல்ப்ஸும் அந்த இது அழகாக இருக்குது அது தண்ணியில். ஸோ கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பார்க்க மட்டும் அழகு இல்லைங்க, ஹெல்த் வைஸ் வந்து பெனிஃபிட் வந்து அவ்வளோ நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. ஸோ கிடைக்கும் போதே இது எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செடி வளர்த்து நமக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பூ கிடைக்கும் போதெல்லாம் காய வச்சுக்கிட்டா நமக்கு வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட பூ வந்துட்டு நம்ம அரைச்சி அந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க கூட இது பூசிக்கிட்டோம் அப்படின்னா சரியாகுதுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.